இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் போல கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. மசாலா ஐட்டம் என்னெல்லாம் போட போறோம்னா மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, கரம் மசாலா, கொஞ்சமா காஷ்மீரி சில்லியும் சாதா வத்தல் பொடியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். உப்பும் எண்ணெயும் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பொரியல் பண்றதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தண்ணியில போட்டு வச்சிருக்கிற கத்திரிக்காவை தண்ணி வடிச்சிட்டு இது கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு லேசா வதக்கியாச்சு. இப்ப இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இது இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தாச்சு. இப்ப இது கூட உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா இந்துப்பு போடுறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொடி எல்லாமே போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, வத்தல் பொடி, காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்ப இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பவுல்ல மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கத்திரிக்காய் பொரியல் பவுல்ல மாத்தியாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.